திருப்புவனம் அருகே வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் தடுப்பணையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வழியாக கடந்து செல்லும் வைகை ஆற்றின் 2 கரைகளிலும் எதிரெதிரே காகனூர், பழையூர் கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களையும் சுற்றியுள்ள 17 கண்மாய்கள் மூலம் 6975 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றன. இந்த கண்மாய்களுக்கு போதிய நீர்வரத்து இல்லாததால் இருபோக சாகுபடிக்கு பதிலாக ஒருபோக சாகுபடி மட்டுமே நடைபெறுகிறது. எனவே தங்கள் பகுதிகளில் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல வைகை ஆற்றின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்று கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தடுப்பணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி 40.70 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்தார். தற்போது தடுப்பணை கட்டுமான பணிகள் 70% முடிவடைந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தடுப்பணை பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் பெரிய கருப்பன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.